to Shayas Ki Dunya. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? Alhamdulillah, we all are doing good. What secret in my pouch? இதுக்குள்ளே நிறைய சீக்ரெட்டான திங்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய ட்ராவல் பண்ணி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கூல் காலேஜ்லனா நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்ததா இருக்கட்டும், இல்லை நம்ம திருட்டுத்தனமாக திருடி வச்சுக்கிட்டா இருக்கட்டும், அந்தமாரி பொருளாக ரொம்ப சேவாக வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி உள்ளதில் தான் நான் இது ஒரு பவுச் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது மாதிரி இன்னும் 2 பவுச்சை நான் வச்சுருக்கேன். ஒவ்வொரு வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன். எல்லாமே ஒரே வீடியோவில் பட்டால் ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ இந்த என்னென்ன இருக்குதுன்னு வச்சு ஓப்பன் பண்ணேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னோடய ஐடி கார்டு தான். என்னோடய காலேஜோட ஐடி கார்டு இருக்குது. 3 வருஷத்துக்கும் ஒரே ஐடி கார்டு தான் காலேஜில். ஐடி கார்டெலாம் பார்க்கக்குள்ள ரொம்ப ஆசையாக இருக்குது. திரும்ப அந்த காலேஜ் டேஸ்க்கு போகணும், திரும்ப அந்த ஸ்கூல் டேஸ், மெயினாக ஸ்கூல் டேஸ் தான் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. திரும்ப பேக் போகணுன்னு தான் ஆசையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் போட்டுக்கிட்டு போகிறத அப்போல்லாம் ரொம்ப பர்டனாக இருக்கும். எப்போ முடியும் இந்த எக்ஸாம்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும்னு. இப்போ பார்த்தா ஆசையாக இருக்குது. இந்த சாக்லேட் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்தது காலேஜில். ஸோ அது சாக்லேட் சாப்பிட்டுட்டேன். வெறும் பாக்ஸ் தான் இருக்குது, சாக்லேட் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. அண்ட் இந்த ஐடி கார்டு வந்து நமக்குன்னு ஒரு லூஸு ஃப்ரெண்டுன்னு இருப்பாங்கள்ல, ஸோ அந்த லூஸு ஃப்ரெண்டோட ஐடி கார்டு தான் இது. நான் அவள்கிட்ட வாங்கி வச்சுருந்தேன். அது ஐடி கார்டு கலர் எப்படி ஆக்கி வச்சுருக்கா பாருங்கள். அவளுக்கு மட்டும் ஏன் இப்படி ஆச்சுன்னே தெரியல. அப்போவே ஒரு மாதிரியா எல்லோயிஷாக ஆகிடுச்சு. ஸோ அதையும் நான் பிடுங்கி வச்சுருந்தேன். இந்த டிப் பென்சில் மாதிரி உள்ளது என்னோடய ஃப்ரெண்ட். இந்த பென்சிலும் ஒன் ஆஃப் லூஸு தான் என்கிட்ட கொடுத்தது. அதுவும் எனக்கு நான் ஸ்கூல் படித்ததுலேயே ஒன் ஆஃப் நான் முஸ்லீம் ஃப்ரெண்ட்னால எனக்கு ஃபஸ்ட்டு அவள் தான். ஃபஸ்ட்டு எனக்கு நான் முஸ்லீம் ஃப்ரெண்ட் ஆனதே அவள் தான். ஆக்சுவலி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க காலேஜில். ஸோ அவள் தான். அதே மாதிரி இந்த ஹிஜாப் பின் ப்ரூச் மாதிரிலாம் பண்ணிப்போம்ல, இதுவும் எனக்கு மட்டும் இல்லை, நமக்குன்னு ஒரு கேங்குன்னு சுற்றோம்ல எப்போதுமே. ஸோ நம்ம ஒரு கேங்னு மேக் பண்ணிப்போம். அந்த மாதிரி எங்கள் கேங்க்கே அவள் வந்து ஏதோ ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்போ வரப்போ இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தா எங்கள் எல்லாத்துக்குமே. இந்த தஸ்மானி வந்து என்னோடய ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டாக கொடுத்துருந்தாங்க. அவங்க அம்மா வந்து உம்ரா போயிட்டு வந்ததுனால எங்கள் எல்லாத்துக்குமே, அதே மாதிரி கேங்கில் எல்லாத்துக்கும் நான் ஏதாவது கொடுத்தா எல்லாத்துக்கும் கொடுத்துக்க வேண்டியது தானே. ஒருத்தவங்க கொடுத்தா கண்டிப்பாக சண்டைக்கு வருவாளுங்க. அவளுக்கு மட்டும் கொடுத்தியே எனக்கு கொடுக்கலையே அப்படின்லாம் அது ஒரு அப்போதைக்கு கோவமாக இருக்கும். இப்போல்லாம் நினச்சி பார்த்தா அதெல்லாம் சிரிப்பாக இருக்குது. ஸோ அதான் கொடுத்தது. இந்த பவுச் இப்போ நான் வச்சேன் தெரியுமா, அது ஒரு சீக்ரெட். அதை நான் கடைசியாக அவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த லெட்டரு வந்து இது நான் ஃபஸ்ட்டு ஒரு லூஸ் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் இல்லையா, ஐடி கார்டுனால அவள் தான் எனக்கு இது எழுதி கொடுத்தது. காலேஜ் படிக்கிறப்ப நினைக்கிறேன். ஆமாம், காலேஜ் படிக்கிறப்ப எங்களுக்கு லாஸ்ட் இயர்னு நினைக்கிறேன். அப்போது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்போ வீட்டில் உட்காந்து இதுக்கிட்ட ஆக்சுவலி இவ்வளோ மெனக்கட்டு பண்ணுற ஆள்லாம் அவள் கிடையவே. ரொம்ப பொறுமெல்லாம் அவளுக்கு இல்லவே இல்லை. இதை கொடுத்துட்டு அப்போ படிக்காத, வீட்டுக்கு போய் படின்னு சொன்னேன். ஏன்னா வெக்கமாக இருக்கான் மேடமுக்கு. ஸோ இதெல்லாம் எழுதியிருந்தது பார்க்கக்குள்ளே எனக்கு ரொம்ப ஆசையாகவும் இருந்துச்சு, ஒரு பக்கம் ரொம்ப ஃபீலாகவும் இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஸ்கூல் முடித்து அவளுக்கு மேரேஜ் ஆகிடுச்சி. ஸ்கூல் முடித்து ஃபஸ்ட் இயர் சம்திங்க்கப்போ அவளுக்கு மேரேஜ் ஆகிடுச்சி. ஸோ அப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், இனிமேல் வரமாட்டாளா அப்படின்னு. ஏன்னா ரொம்ப க்ளோஸாக இருப்போம், வேனில் சேர்ந்து உட்காந்தா போவோம், ஸ்கூல்லேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்போமா. ஸோ ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன், இனிமேல் வரமாட்டாளா அப்படின்னு. நான் பார்த்தா வந்தா. ஓகே, ஆனால் கொஞ்சம் கேப் இருக்கும்ல, வர முடியாது. எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ணா, ரொம்ப அட்டன் பண்ண முடியல அவளாட்டி காலேஜுக்கு. அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணா. இது எழுதியிருக்கிறது ஒவ்வொரு நான் தனியாக அவங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். ஏன்னா எழுதியிருக்கேன், ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருக்கேன். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்பையும் நம்மளுக்கு ஒரு கேங்குன்னு இருக்கோம் இல்லையா, அப்போ நாங்கள் சேர்ந்து சாங் எழுதுனது அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அண்ட் காலேஜ்லேயே ரொம்ப ஃபன்னியான வேலைலாம் நாங்கள் பார்த்துருப்போம். மேரேஜ் ஆகிற மாதிரிலாம் லெட்டர் எழுதியிருப்போம், மேரேஜ் சர்டிஃபிகேட் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். அதனால் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தாலே நம்ம எவ்வளோ அரட்டை அடிப்போன்னு எல்லாத்துக்குமே தெரியும். பட் நான் அந்த மாதிரி பர்சனே கிடையாது. ரொம்ப சைலண்ட்டாகவும் இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அரட்டை அடிக்கிறாங்களா, அதுக்கு ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாக அப்படிலாம் இருக்க மாட்டேன். பேசுவேன், போவேன், எல்லாம் பண்ணுவேன். என்னை விட ஃபன்னியான பர்சன்ஸ்லாம் இருப்பாங்களா, அந்த மாதிரிலாம் எங்கள் கேங்கில் இருக்குது. காலேஜ் கேங்லேயும் இருக்குது, ஸ்கூல் கேங்லேயும் இருக்குது. அவங்க பண்ண சேட்டையெல்லாம் தனியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வ்ளாக் நான் போடுறேன். ஒவ்வொரு லெட்டரும் நீங்கள் உங்களுக்கே படித்து காட்டுறேன், எவ்வளோ ஃபன்னியாக இருக்கும், எவ்வளோலாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஆக்சுவலி இந்த மாடு வந்து எருமை மாடை வந்து திட்டணுன்னே இருக்கேன். வருவாங்க, வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் அப்போ வேணால் அவங்க முடிஞ்ச நான் அதை ரெக்கார்டை எடுக்கிறேன், நான் என்ன திட்டுறேன், அவர் ரியாக்ட் என்ன இருக்கும் அப்படின்னு. தென் இந்த பென் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணது. நான் காலேஜ் ஃபஸ்ட்டு செம் அட்டன் பண்ண போகிறப்ப என்னோடய ஹஸ்பண்ட் இது வாங்கி கொடுத்துருந்தது. பிஃபோர் மேரேஜ் தான். அப்போ எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க. நான் அப்போல்லாம் இதை யூஸே பண்ணல. எனக்கு யாராவது கொடுத்தாங்க, ரொம்ப ஸ்பெஷல் பர்சன் கொடுத்துட்டாங்கன்னா நான் அது ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கணும்னு நினைப்பேன். பாருங்கள், இப்போ எவ்வளோ சின்ன பொருள்லாம் நான் வச்சுருக்கேன், இப்போ எடுக்க உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுருக்கணும், யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப மெமரியாக இருக்கணும் அப்படிலாம் நினைப்பேன். அதனால் யூஸ் பண்ணாமல் இது எழுதாமையே போயிடுச்சு. ஆனால் ஓகே, கொஞ்சம் கிறுக்கி பார்த்தேன், எழுதுச்சு. ஸோ இது அப்படியே மெமரி. அந்த
இருக்கும் பேக் சைடு கார்டு, அந்த கார்டோடு அப்படியே வச்சுருந்தேன். இந்த பேட்சஸ்லாம் வந்து காலேஜ் ஃபங்க்ஷன்ஸில் நம்மளுக்கு கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து இது ஃபஸ்ட்டு வந்து டீச்சர்ஸ் டேக்கு நான் 2019 செகண்ட் இயரில் நினைக்கிறேன் தான். நாங்கள் செகண்ட் இயர் படிக்கக்குள்ளே அப்போ நாங்கள் டீச்சர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் அப்போ உள்ளது. அண்ட் இது டிஜாரா 2020னா எங்கள் டிபார்ட்மெண்ட்டோட மீட், காலேஜ் மீட் நடக்கும் இல்லையா? நம்ம டிபார்ட்மெண்ட் மீட்டுனாலே ஒரு கெத்து தனியாக அந்த டைமில் நம்ம காட்டுவோம். ஒரு ரொம்ப விட்டு போட்டுப்போம், எங்கள் டிபார்ட்மெண்ட் மீட்டு நாங்கள் எப்படி பண்ணுறோம் பாரு அப்படின்னு அதர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம இது பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி உள்ள டைமில் எங்களுக்கு கொடுத்த பேட்ச் இது. இது வந்து தேர்ட் இயர் படிக்கக்குள்ளே அரபிக் ஃபங்க்ஷன் நடக்கும்ல, அப்போ வந்து ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்கு ஜட்ஜாக போட்டிருந்தாங்க. அப்போ அந்த பேட்சை கொடுத்துருந்தாங்க. இந்த மீன் என்னன்னா, காலேஜில் ஒரு மேம், ஆக்சுவலி அவங்க மேம் மாதிரியே இருந்துக்க மாட்டாங்க, ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ஜாலி டைப்பாக ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க எனக்கு இது கொடுத்துருந்தாங்க செஞ்சு. எக்ஸிபிஷன் ஒரு சமயம் கிராஃப்ட் ஒர்க் மாதிரி காலேஜில் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க, அந்த டைமில் பண்ணி இதை கொடுத்துருந்தாங்க. அவங்க அடிக்கடி இந்த மீன் தான் சொல்லுவாங்க. என்னோடய நேம்லேயும் கடைசியில் மீன்னு முடியும். தென் என்னோடய ஐ வந்து மீன் மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி அடிக்கடி அதுதான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவங்க அதை மேக் பண்ணி கொடுத்தாங்க, அதையும் பத்திரமா வச்சுக்கேன். இந்த ரிங்லாம் வந்து காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தது. ஸோ இந்த ரிங் வந்து ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தா, இன்னொரு ரிங்கு வந்து இன்னொரு ஃப்ரெண்டு கொடுத்தா. ஆனால் எனக்கு அக்யூரேட்டாக ஞாபகம் இல்லை எந்த ஃப்ரெண்டு எது கொடுத்தா. ஏன்னா இப்போ நான் மாற்றி சொல்லி இந்த வீடியோ அவளை பார்த்து இது கூட உனக்கு ஞாபகம் இல்லையா எருமை அப்படின்னு நான் திட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அதனால் 2 ஃப்ரெண்டு கொடுத்தது, ஒரு ஃப்ரெண்டு ஒரு ரிங், இன்னொரு ஃப்ரெண்டு இன்னொரு ரிங். அதுவும் நான் யூஸ் பண்ணவே இல்லை, 2 ரிங்குமே நான் யூஸ் பண்ணல. ஆனால் ஒரு ரிங் வந்து அது இந்த ரிங்கா அந்த ரிங்கான்னு தெரியல. என்னோடய ஃப்ரெண்ட் வந்து அத்தோன்னு சொல்லுவாங்களே, எனக்கு அது கரெக்டாக தெரியல, அந்தமாரி கடத்தராக இருப்போம், ஒரே ஷாப் போட்டிருப்பாங்க, அந்த இடத்துக்கு போய் அவள் வாங்கிட்டு வந்து எங்கள் எல்லாத்துக்குமே கேங்கில் எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தா. இந்த எமோஜி கீ செயின் வந்து இது ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்டு. நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சொன்னல சாக்லேட் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்களே, ஸோ இந்த சாக்லேட்டும் அந்த கீ செயினும் எனக்கு கொடுத்துருந்தாங்க. இது 2மே யூஸ் பண்ணாமல் இருக்கேன். 2மே மீன்ஸ் சாக்லேட் சாப்பிட்டுட்டேன், அந்த பாக்ஸ் வச்சுருக்கேன், கீ செயின் இன்னும் யூஸ் பண்ணாமல் பத்திரமா வச்சுருக்கேன். இது ரொம்ப ஃபன்னியாக நினைக்காதீங்க, என்னடா ப்ரெஷ்லாம் கொடுக்குறாங்களா அப்படின்னு நினச்சிடாதீங்க. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எல்லாமே ஃபன்னியாக தானே இருக்கும். இந்த ப்ரெஷ்ஷு யார் கொடுத்ததுன்னு நான் மென்ஷன் பண்ணல, அவளே வீடியோ பார்த்துட்டு வந்து காமெண்ட் பண்ணிட்டோம், இல்லாட்டி எனக்கு மெசேஜ் பண்ணிட்டோம். இந்த இங்க் பென்னும் என்னோடய ஹப்பி தான் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதக்குள்ளே ஐ திங்க் ஸோ, எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, அந்த டைமில் கொடுத்தாங்க. வெறும் பென்னு மட்டும் கொடுக்கல, என்னடா வெறும் பெண்ணை காட்டுற ஹஸ்பண்ட் கொடுத்ததுன்னு நினைக்காதீங்க, அவங்க கொடுத்தது இன்னும் நிறையா இருக்குது. அதை நான் தனியாக வீடியோவில் மேக் பண்ணி போடுறேன், இதோடு அது மிக்ஸ் பண்ண வேணாம். இந்த குட்டி பென்னும் அவங்க தான் கொடுத்தது, ஆமாம், சின்ன குட்டி பென்னும் அவங்க தான் கொடுத்தது. இந்த பிளாக் பென்னும் அதான். இது ஜஸ்ட்டு சும்மா வாங்கி கொடுத்தது, எதுக்கோ ஃபன்னியாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கக்குள்ளே எனக்கு அது வாங்கி தரலையே, நான் யதார்த்தமாக சொல்ல போக பிளாக்கில் எதுவுமே வாங்கி தரலையே, ப்ளூவாக இருக்குன்னு. ஸோ அந்த டைமில் இது சடனாக வாங்கி கொடுத்தது. இந்த ஐ இது யார் ட்ரா பண்ணான்னா, அந்த காலேஜில் கேங் சொன்னேன் இல்லையா, அதில் 2 பைத்தியங்க இருக்கும், லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பாருங்க. அது 3 பேர் உட்காந்துருக்கோங்க. ஒன்று ரொம்ப சின்சியராக கிளாஸ் அட்டன் பண்ணோம், பேலன்ஸ் 2 வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாளுங்க, ஏதாவது எழுதுவாளுங்க, நம்மளை பிடிச்சி பின்னாலேருந்து இழுப்பாளுங்க ஷாலு. ஸோ என்னோடய ஐ மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரா பண்ணி என்கிட்ட கொடுத்துருந்தாளுங்க. இந்த பேட்ச் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த டைமில் வந்து சம் ஆஃப் ப்ரோக்ராமில் நம்ம கோஆர்டினேட்டராக இருப்போம்ல, அதுக்கு தனியாக ஒரு பேட்ச் கொடுப்பாங்க. அது இந்த பிளாக் பென் வந்து 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதக்குள்ளே ஸ்கூல்லேருந்து கொடுத்தது எல்லாத்துக்குமே. ஒரு பிளாக் பென் கொடுத்தாங்க, அண்ட் இன்னொன்று கார்டு மாதிரி, விஷிங் கார்டு மாதிரியே கொடுத்துருந்தாங்க, ஆல் த பெஸ்ட் மாதிரி. அந்த இன்னொரு இங்க் பென் காமிச்சால அது வந்து டேடி எனக்கு அப்ராட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் பப்ளிக் எக்ஸாம் எழுதக்குள்ளே 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதக்குள்ளே அதை நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து பேக் கேஸ்க்கு நம்ம பின்னாடி வச்சுருப்போம்ல ஹோல்டர், இது வந்து ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ண ஃபோன்னே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இல்லை, சாரி, பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோன் சாம்சங் Note 5 வச்சுருந்தேன், ரொம்ப பிடிக்கும். அதில் இதை ஹோல்ட் பண்ணியிருந்தது. ஃபோன் போச்சியாக நான் பேக் கேஸ் மட்டும் பத்திரமா வச்சுருக்கேன், அந்த ஹோல்டர். ஸோ இந்த பேட்ச் வந்து ப்ரூச் மாதிரி உள்ளது வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கேங்காக எல்லாருமே இல்லை, குறிப்பிட்ட மெம்பர்ஸ் மட்டும் அவங்கவுங்க நேம் பிரிண்ட் பண்ணி என்னோடய ஃப்ரெண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தா, இன்ஸ்டாலேருந்து ஆர்டர் போட்டு. ஸோ அவங்கவுங்க நேம் போட்டு. இது வந்து பிகாம் சிஏ, அல்டிமேட் பிகாம் சிஏ வரை எழுதியிருக்கு. இப்போ எனக்கு அது ஃபன்னியாக இருக்குது, அப்போதைக்கு ரொம்ப சண்டை நடந்துச்சு அந்த ப்ரோக்ராம் நடக்கிறப்ப. ஃபஸ்ட்டு எங்கள் காலேஜில் பிகாம் சிஏ அந்த பேட்ச்க்கு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பேட்சாக ஸ்டூடெண்ட்டாக இருந்தோம். அப்போ தான் அந்த காலேஜில் அந்த கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகி நாங்கள் தான் ஃபஸ்ட்டு இருப்போம். அப்போ ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த பேட்சை நாங்கள் ரிவீல் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த ஸ்மைலி வந்து இந்த 2 சின்ன ஸ்மைலி வந்து நான் காலேஜ்லேருந்து வெளியிலேருந்து வந்து ஏதோ கொஷின் கேட்பாங்க, நம்மளுக்கு வந்து எதாவது அட்வைஸ் பண்ணுவாங்களா, அந்த டைமில் கொஷின் கேட்டப்போ நான் ஆன்சர் ப்ராப்பராக பண்ணதுனால எனக்கு அந்த ஸ்மைலி ப்ரூச் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ஹேர் கிளிப் வந்து நான் யூஸே பண்ணல, யூஸே பண்ணாமல் அது உடஞ்சிருச்சு.
இது நான் 12th வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணியிருந்தேன். ஹேர் ஸ்டைல் பண்ணி அதில் நான் ஃபஸ்ட்டு வந்திருந்தேன். என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் பண்ணி விட்டுருந்தேன். அப்போ என் சிஸ்டரோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு உங்கள் அக்கா நல்லா பண்ணுறாங்க, நல்லா வின் பண்ணி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த பார்த்துட்டு உங்கள் அக்காட்ட போய் கொடுன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு வந்து ஒரு கிளிப் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது உடஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு பார்க்கக்குள்ளே அழகாக தான் இருந்துச்சு ரெட் கலரில். ஸோ இருந்தாலும் அதை நான் பத்திரமா வச்சுருக்கேன். நமக்கு ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்களே, நம்மளோட சின்ன பிள்ளை ஒன்று கொடுத்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இப்போ நான் யூஸ் பண்ணுற சிம்மு வாங்கியிருப்போம்ல, அப்போ அந்த கார்டு ஃபுல்லாக எப்படி வரும்ல, அது வச்சுருக்கேன் பத்திரமா. அதான் சொல்கிறேன், நான் எல்லாமே வச்சுருப்பேன் மோஸ்ட்லி. ஆனால் ரொம்ப இந்த சாக்லேட் சாப்பிட்ட கவர் அப்படிலாம் ஒன்று வச்சுருக்க மாட்டேன். இது எனக்கே தெரியல, இந்த பேக் நான் ஓப்பன் பண்ணி வீடியோ எடுக்கக்குள்ளே தான் பார்க்குறேன். என் நேம் லூஸு மாதிரி யார் எழுதியிருக்கானே தெரியல. இது ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் பண்ண வேலையா இல்லை என்னன்னு தெரியல. அந்த ஹேண்ட் ரைட்டிங் யாருக்குமே இவ்வளோ கேவலமாக இருக்காது. எல்லாருமே நல்லா தான் எழுதுவாங்க. வேணுக்குன்னு யாராவது எழுதியிருக்காளுங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இது ஞாபகம் இல்லை யார் கொடுத்தா, யார் எழுதி என்கிட்ட வச்சா என்னன்னு. ஸோ இந்த குட்டி குரான் மாஷால்லா பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதுவும் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, எனக்கு இது யார் கொடுத்தா இல்லை யார்ட்டையாவது நான் ஆட்டையை போட்டேனா அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை. சப்போஸ் இந்த வீடியோ பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். காமெண்ட் பண்ணாலும் ஓகே, இல்லை என்கிட்ட மெசேஜ் பண்ணாலும் ஓகே. ஆனால் கண்டிப்பாக சொல்லுங்கள், எனக்கு ஞாபகம் சுத்தமாக இல்லை இது யார் கொடுத்ததுன்னு. பட் நான் தெரிஞ்சுக்கணும் இந்த குரான் இப்போ எனக்கு யார் கொடுத்தா அப்படின்னு. அது ஒரு மாதிரி கீ செயின் மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மெடல்ஸ்லாம் வந்து ஸ்கூல் காலேஜில் வின் பண்ணி இது மட்டும் இல்லை, தனியாக நான் வச்சுருக்கேன். இதில் இருந்துச்சு அப்படியே வச்சுருந்தேன். அதை நான் தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். நான் என்ன ப்ரோக்ராம்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணி என்னெல்லாம் வின் பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் கிடச்சிருக்குன்னு தனியாக வீடியோ போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பவுச் நான் டக்குன்னு ஒழிச்சேன்ல, ஸோ இந்த பவுச் தான். இந்த பவுச் எதுனா ஃபஸ்ட்டு நான் முஸ்லீம் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்னா எனக்கு அவள்கிட்டருந்து இதை நான் ஆட்டையை போட்டது. காலேஜில் ப்ரோக்ராம்லாம் வந்து அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறதுக்காக நான் இந்த பவுச் அவள்கிட்ட வாங்கியிருந்தேன். திரும்ப கொடுன்னு கேட்டால் அவளுக்கு பிடிச்சதுன்னா நான் கொடுக்கவே இல்லையே, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, நான்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு தான் கொடுக்காமையே வச்சுருப்பேன். ஸோ அவ்வளோதான், எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே லைட்டாக வந்து என்னமோ ஸ்டோன் ஒர்க் மாதிரி அந்த கிளிப்பில் வந்து உழுதுருக்குன்னு நினைக்கிறேன், அதுதான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் டியர்ஸ், இந்த பேக்கில் வந்து இதுதான் வச்சுருந்தேன். இன்னும் 2 பேக் என்ன இருக்குது அது சீக்கிரமாக வீடியோ எடுத்து போட பார்க்குறேன். இதெல்லாம் பார்த்துட்டு மேபி உங்களுக்கு உங்கள் ஸ்கூல் காலேஜ் டேஸ் ஞாபகம் வந்திருக்கலாம். உங்கள் மெமரிஸில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வ்ளாகில் மீட் பண்ணுறேன். ஹேவ் எ குட் டே.